ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு டே 38 40 டேஸ் ஜர்னி. உங்கள் மனதை காக்குங்கள். நம் வாழ்க்கையில் மனம் மிகவும் சக்தி வாய்ந்த பகுதி. நாம் என்ன சிந்திக்கிறோமோ அது நம் உணர்வுகள், முடிவுகள், செயல்களை வடிவமைக்கிறது. அதனால் தான் நம் மனதை கவனமாக காக்குவது மிகவும் முக்கியம். யோசுவா தேவனுடைய வார்த்தையை தியானித்தல். தேவன் யோசுவாவிடம் தனது வார்த்தையை பகலும் இரவும் தியானிக்கச் சொன்னார். அதனால் அவர் வளமாகவும் வெற்றிகரமாகவும் இருப்பார். தேவனுடைய சத்தியத்தால் மனதை நிரப்புவது நம்மை கவனமாகவும் விசுவாசமாகவும் வைத்திருக்கிறது. நெகேமியா சிதறல்களுக்கிடையில் கவனம் காக்குதல். சுவரை கட்டும்போது நெகேமியா எதிர்ப்புகளையும் சிதறல்களையும் சந்தித்தார். ஆனால் அவர் கவனம் இழக்காமல் தேவனுடைய வேலையில் உறுதியாக இருந்தார். மனதை காக்குதல் என்பது சிதறல்கள் நம்மை தேவனுடைய நோக்கத்திலிருந்து விலக்க அனுமதிக்காதது. மரியா தேவனுடைய வார்த்தையை மனதில் வைத்தல். மரியா இயேசுவை பற்றி பேசப்பட்ட வார்த்தைகளை கேட்டு தனது மனதில் வைத்துக்கொண்டு ஆழமாக சிந்தித்தாள். காக்கப்பட்ட மனம் தேவனுடைய சத்தியத்தை தக்க வைத்துக் கொண்டு சிந்திக்கிறது. பவுல் மனதை புதுப்பித்தல். பவுல் விசுவாசிகளுக்கு தங்கள் மனதை புதுப்பித்து சத்தியமான உயர்ந்த தூய்மையான விஷயங்களில் கவனம் செலுத்த சொல்லினார். மனதை காக்க தினமும் தேவனுடைய சத்தியத்தால் புதுப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் மனதில் பல சிந்தனைகள் வருகிறது. சில நல்லவை, ஆனால் சில எதிர்மறை, பயமூட்டும் அல்லது பாவமானவை. நாம் கவனமாக இல்லையெனில் இந்த சிந்தனைகள் நம்மை கட்டுப்படுத்தி தேவனிடமிருந்து விலக்கிவிடும். மனதை காக்குதல் என்பது நாம் எந்த சிந்தனைகளை அனுமதிக்கிறோம் என்பதை கவனமாக இருக்கிறது. அது பொய்க்கு பதிலாக சத்தியத்தை தேர்வு செய்வது, பயத்திற்கு பதிலாக விசுவாசத்தை தேர்வு செய்வது, கவலைக்கு பதிலாக சமாதானத்தை தேர்வு செய்வது. நாம் மனதை காக்கவில்லை என்றால் எதிர்மறை சிந்தனைகள் ஆட்சி செய்யும், பயமும் கவலையும் அதிகரிக்கும், சமாதானமும் கவனமும் இழக்கப்படும். நாம் மனதை காத்தால் சமாதானம் கிடைக்கும், தெளிவாகவும் ஞானமாகவும் சிந்திப்போம், விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். இந்த எந்த காலத்தில் நாம் பார்க்கும் கேட்கும் விஷயங்களில் கவனமாக இருப்போம். தேவனுடைய வார்த்தையால் மனதை நிரப்புவோம். எதிர்மறை மற்றும் பாவ சிந்தனைகளை நிராகரிப்போம். மனதை காக்கும்போது நாம் இருதயத்தையும் காக்கிறோம் மற்றும் தேவனுக்கு அருகில் இருப்போம். டுடேஸ் பைபிள் வர்ஸ்: உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். நாம் தினமும் நம் மனதை எதனால் நிரப்புகிறோம்? சத்தியமா அல்லது எதிர்மறையா? சிந்தித்து பார்ப்போம். தேங்க்யூ. பபாய்.